இல்லையே உங்கள் மத்தியில் ஒரு வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் திறந்த முகமாய் கண்ணாடியிலே கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதை பாருங்க, ஆவியானவர் அதுக்கு மேலே உள்ள வசனம் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. உங்களுக்கு எதுலேருந்து விடுதலை வேணும்? நோயிலேருந்து, பேயிலேருந்து, கடன்லேருந்து, சமாதான குறைச்சல்லேருந்து, எனக்கு சமாதானம் வேணும், என் குறைகள் நிறைவாகணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் அதை வாசிங்க, நேசிங்க, அவரை தேடுங்க. கடவுளை தேடினீங்கன்னா அவர் உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான். கடனாக இருந்தாலும் விடுதலை, நோயாக இருந்தாலும் விடுதலை, பேயாக இருந்தாலும் விடுதலை, எதாக இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை தருகிறவர். அதற்கடுத்து சொல்லப்பட்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாக இருக்கணும். யாராவது இருக்கமான்னு பாருங்க. நம்ம கோபம் வந்துட்டுனா நம்ம முகத்தை பார்க்க முடியாது. நம்ம கண்ணாடி எப்போ பார்ப்போம்? எங்கேயும் போனால் வந்தால் பார்ப்போம், பிறப்பிட்டா பார்ப்போம். கோபம் வரும்போது, சண்டை போடும்போது கண்ணாடி எடுத்து பாருங்கள். நீங்கள் சண்டை போட மாட்டீங்க, கோபப்பட மாட்டீங்க. நம்ம முகம் அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் எல்லாரும் திறந்த முகமாக கண்ணாடியில் பார்த்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அது கர்த்தருடைய சாயலை நம்ம அடையிறோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன கதை என்னென்னா, ஒரு ஆஃபீஸுக்கு எல்லாரும் வேலைக்கு வந்தாங்க. வேலைக்கு அந்த டயத்துக்கு வந்தாங்க. ஆனால் அந்த முன்ன ஒரு போர்டு எழுதி வச்சுருந்தாங்க, நம்ம வேலை வளர்ச்சிக்கும் அதற்கு கம்பெனி வளர விடாமல் இடராக இருந்த மனிதன் செத்துப்போனான் நேற்று. அவனுடைய சரீரம் பக்கத்து ரூமில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் அந்த ரூமுக்குள்ளே போகணும், அடக்க ஆராதனைக்கு போகணும்னு சொல்லி அந்த போர்டு எழுதி வச்சுருந்தது. இவங்கெல்லாம் வாசித்து பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம். யாராக இருக்கும்? நம்ம தொழில் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது யாராக இருக்கும்? நம்ம வளர்ச்சியை வளர விடாமல் தடுத்ததை யாராக இருக்கும்? அவங்கள போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஆசையோடு எல்லாரும் லைனாக ஓடுதாங்க பக்கத்து ரூமுக்கு. அப்படிதான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு சொல்வார், என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று சொன்ன பொழுது கூட இருந்த சீசர்களெல்லாம் யாராக இருக்கும்? நானான்னு போய் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள யாருன்னு தெரியல, அப்படி பயம். ஆனால் அதே போல் இது யாராக இருக்கும்? இது நமக்கு இடராலாக இருந்தவங்களுக்கு, தொழிலுக்கு இடராலாக இருந்தது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு போய் வேகமாக அவசரமாக போய் பார்த்தா அந்த ரூமில் ஒரு கண்ணாடியை மட்டும் வச்சுருக்குறாங்க. பார்க்குறவங்க முகம் பூரா அதில் தெரியுது. இந்த வசனத்துக்கு ஒத்துருக்கு பார்த்தீங்களா? எல்லாரும் திறந்த முகமாக கண்ணாடியில் போய் பார்க்கணுமா? அந்த ஆஃபீஸுக்கு வந்த எல்லாரும் ஓடி போய் பார்த்தா ஒரு கண்ணாடி மட்டும் இருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கையினால், உங்கள் கண்ணுனால், உங்கள் முகத்தினால நல்ல வேலையை நேர்மையாக செய்யுங்க. வந்தமா மணியாச்சா சம்பளம் வாங்கினோமா அந்த ஒரு எண்ணத்தோடு வராதிங்க. நம்ம உண்மையாக உழைக்கணும், நல்ல கரத்தினால நல்லா வேலை பார்க்கணும், நல்லா உழைக்கணும்னு உழைங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மறித்து போனான். யார்? அந்த கண்ணாடியில் பார்க்கும் பொழுது தான், ஐயோ நானும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க? போனாங்க. நம்ம வளர்ச்சிக்கு யாரும் தடுக்க முடியாது, நம்ம வளர்ச்சியை யாரும் தடை செய்ய முடியாது. ஆனால் அந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற காரியம் நம்ம நேர்மையாக வேலை செய்யாமல், நம்ம நேர்மையாக நடக்காமல், நம்ம முகத்தை மாற்றி கொண்டு நம்ம கரத்தில் வேலை பார்க்க முடியாமல் நம்ம சில காரியங்களை செய்கிறதுனால தான். அதான் வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பலன் உண்டு, உங்களுக்குள்ள மதிப்பு உண்டு. அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ.